ஒருத்தர் கௌளவ கர்ணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சனி பல விதமான யோகத்தை கொடுத்துருவார். மேஷ லக்னமா இருந்து சனி 10-11ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்தா கூட செவ்வாயோடைய லக்னத்துக்கு சனி நெகட்டிவா இருக்கக்கூடிய அமைப்புல கூட இந்த கரணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனியோடைய வழிபாடு அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த கர்ணநாதன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு உரிய அதிதேவதையை நம்ம வழங்கி வரும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு பக்கம் மேஷ லக்னத்துக்கு சனி 10-11க்கு அதிபதியா வந்தாலும் 11ஆம் இடத்துலயே லாபத்திலே இருக்கலாம், இல்ல அவர் 12ஆம் இடத்துல குரு வீட்டுல கூட மறைஞ்சிருக்கலாம். எங்க இருந்தாலும் அவர் நன்மையை தருவார். இன்னொரு விஷயம் பார்க்கணும், சனி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வராருன்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சனியோடைய பூச நட்சத்திரம், 8ஆம் இடத்துல அனுஷ நட்சத்திரம், 12ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும். நட்சத்திரம் எல்லாமே வலிமை அடையும். 4ஆம் இடம் வலுக்கும் போது அவங்களுக்கு சொத்து வரவு, வண்டி வாகன சேர்க்கை, சொந்த வீடு அமைப்பு எல்லாம் கிடைக்கும். 8ஆம் இடம் பாசிட்டிவ் ஆகும் போது பிசினஸ்ல நல்ல முன்னேற்றமும் பணவரவும் ஏற்படக்கூடிய சூழலும், 12ஆம் இடம் வலிமை அடையும் போது நல்ல தூக்கம்,